இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். ஐயா, காதல் தினத்தை கொண்டாடுறதுக்கு காதலிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. காதலை போற்றக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேணும். ஏன்னு சொன்னா, இப்ப பிப்ரவரி 14 என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துல வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. இந்த வேலண்டைன் அப்படின்றது எதனால இந்த தினம் கொண்டாடப்படுதுன்னா, ரோமானிய ஆட்சிகள் புரிகிற ஆட்சி காலத்துல 2ஆம் ஜார்ஜ் மன்னர் என்ன பண்ணாரு, படை சிப்பாய்கள்லாம் கூப்பிட்டு திருமணமே செஞ்சுக்க கூடாது, அப்படி நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா போருக்கு வர மாட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. அதையும் மீறி ஒரு சிப்பாய்க்கு காதல் வந்துருது. அந்த காதலியை கூட்டிட்டு போயிட்டு தனக்கு திருமணம் செஞ்சு வைக்குமாறு ஒரு பாதிரியார் கிட்ட போறார். அந்த பாதிரியார் தான் வேலண்டைன் அப்படின்ற ஒரு பாதிரியார் பேரு வேலண்டைன். அப்ப போய் திருமணம் 2 பேருக்குமே அவர் திருமணம் செஞ்சு வைக்கிறார். அந்த சூழ்நிலையில நம்மளுடைய ஜார்ஜ் மன்னர் என்ன பண்ணாரு, சுட்டு கொன்னுடுறாரு. ஆக நல்லா பாத்துக்கோங்க, காதலிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தவருடைய நினைவாதான் இந்த காதல் தினத்தை நாங்க கொண்டாடுறோம். அந்த மன்னர் பேர் என்ன? 2ஆம் ஜார்ஜ் மன்னர். காதலை பத்தி இவங்க இருக்கிறவங்க யாருக்குங்க தெரியும்? யாருக்குமே தெரியாதா? ஒண்ணு உங்களுக்கு தெரியும், இன்னொன்னு எனக்கு தெரியும். யாரு நீங்க? கல்யாணம் ஆன ஆளுகள்லாம் ராத்திரி அழுவான் தெரியுமா? அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடிக்கிட்டு இருக்கு. ராத்திரி 1 மணிக்கு எங்க தாத்தா எந்திரிச்சு அழுதாரு. என்ன தாத்தா? நான் எந்திரிச்சு, என்ன தாத்தா ராத்திரி 1 மணிக்கு அழுதுகிட்டு இருக்க? நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போனோம்ல. ஆமாம் போனோமா? ஆமாம். அந்த பொண்ணுக்கு ஆட்சி ஒருத்தி இருந்தா பார்த்தியா? பொண்ணுக்கு பாட்டி, பொண்ணுக்கு ஆட்சி. ஆமாம் தாத்தா, பொண்ணுக்கிட்டே நின்றுக்கிட்டு. அவ தான் உனக்கு ஆட்சியா வந்திருக்கணும். எப்படி காதலிச்சிருக்காரியா? காதல்னா என்ன என்பதை எத்தனையோ கவிஞர்கள் உருவானார்கள். கண்ணதாசன் உருவானான், வாலி உருவானார், வைரமுத்து கூட சொன்னார் காதலுக்கு எத்தனையோ விளக்கத்தை. ஆனால் இதுவரை யாரும் தராத விளக்கத்தை இந்த உரிமை குடல் மேலையிலே நான் சொல்றேன், எல்லாரும் குறிச்சுக்கோங்க. காதல் என்பது காதல் தாங்க. அதை சொல்ல வார்த்தை இல்லைங்க. போங்கப்பா. அதனாலதான் சொல்றேங்க ஐயா, கான் என்ன தெரியுமா? காத்திருத்தல். தான் என்ன தெரியுமா? தவித்திருத்தல். இல்ல என்ன தெரியுமா? இல்லறத்தில் இணைதல். ஆக காத்திருந்து தவித்திருந்து இல்லறத்திலே இணையக்கூடிய ஒரு நல்ல குடும்பம் இந்தியாவுக்கு தேவை இல்லையா? அப்ப இந்தியாவை முன்னு கொண்டவர்னா என்ன கொண்டாடணும்? எல்லாரும் காதலர் தினம் கொண்டாடணும். அதாவது காத்திருக்கணும், தவித்திருக்கணும். முக்கியம் இல்லறத்தில் இணையணும். இன்விடேஷன் கொடுக்கப்படாது. காதல் என்பதற்கு அர்த்தம் கானா காத்திருத்தல், தானா தவித்தல், இல்னா இல் வாழ்க்கையில இணைதல். சத்தியமா அது இல்ல. வேற என்ன? கானா கானகம், காடு, வெறுங்காடு இல்ல, சுடுகாடு. தானா தருத்திரண்டாயமோன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்ல. தருத்திரம். இல்லுன்னா இல்லாமலே போயிடும் அர்த்தம்.